எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேரமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு முதுமொழி, அது ஒரு செய்யுள் நடையில் எழுதப்பட்ட உன்னதமான தத்துவத்தை கொண்டது. இந்த தத்துவம் மொழி மற்றவர்களுக்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கை நமக்கு திரும்ப கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான ஒரு வழிகாட்டலை நமக்கு வழங்கியிருக்கிறது. அதை நாம் கொஞ்சம் முதுமையில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருப்பார்கள். இளைஞர்கள், குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு அந்த செயலான இப்போ நம்முடைய அந்த மாதிரி செயல்களெல்லாம் இல்லாமல் வேறு ஆங்கிலத்தில் அவங்க கற்றறிந்திருப்பார்கள். நீங்கள் எப்போதாவது கண்டிப்பாக இது போன்ற சொற்றொடர்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். நம்முடைய ஒவ்வொரு நேர்மையான செயலும், அது மட்டுமல்ல நேர்மையற்ற செயலும் நாம் பார்க்க முடியாத ஒரு தராசிலே எடை போடப்படுகின்றன அப்படிங்கிறது தான் ஒரு சரியான அதுக்கு விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உணர்ச்சியாக இருந்தாலும், உணர்வாக இருந்தாலும், அது சிந்தனையாக இருந்தாலும், நம்மளுடைய செயலாக இருந்தாலும், சொல்லாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே இயற்கை தன்னுடைய திராசிலே அதற்கு ஒரு எடையைத்தான் வைக்கும். ஏன்னு சொன்னால் அதால் எடை போட தான் முடியும். அந்த எடை போடக்கூடிய அந்த இயற்கையின் திராசு எப்பயுமே துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற அந்த செய்யுள் நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் எந்த லோகத்தை, உலகை நாம் சென்றடைந்திருந்தாலும் அங்கேயும் நம்மால் ஏமாற்ற முடியாது. அப்படி செய்தால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதே யதார்த்தமான உண்மை. இதற்கு இதுதான் ரொம்ப அருமையான ஒரு வாசகமாக அந்த காலத்திலேருந்து சொல்லப்படுகிறது. இது யார் எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னால் கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு காலத்திலே மிக மிக அருமையாக, எப்படி அவர் யோசித்தார்னு தெரில, அந்த மாதிரியான ஒரு வாக்கை நமக்கு எடுத்து வழங்கியிருக்கிறார். பூங்குன்றனார் அப்படிங்கிற பூங்குன்றம்ங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவர் கணியன் அப்படின்னு சொன்னால் அந்த ஜோதிடம், இது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிட கிரகங்கள்லாம் எந்த நேரத்தில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணித்து மற்றவர்களுக்கும் ஆரிடம் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த குலத்திலே பிறந்து வந்தவர் அப்படின்னு அர்த்தம். கணியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம். அதனால் கணியன் பூங்குன்றனார் தான் அவர் சொல்கிறாங்க. அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறது குறிப்பிடப்படவில்லை. இந்த தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆழமாய் சிந்தித்தால் இது கர்மத்தின் மாபெரும் சட்டம் என்று ஞானியரும் சொல்கிறார்கள். கர்மா அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் எல்லாருமே இப்போ ஜைன தத்துவம் படிக்கிறவங்களோ வேறு எந்த மொழியில் நீங்கள் தத்துவங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தரிசனங்களும், அத்தனை சமயங்களும், அத்தனை ஞானியரும் கூறுவது கர்மா அப்படிங்கிற ஒரு வெவ்வேறு ரூபத்திலே சொல்கிறார்கள். இது சாத்தியமாக என்ற வினா பலருக்கும் அவ்வப்போது சந்தேகத்துடன் எழுவதுண்டு. சாஸ்திரம் படித்தவங்க கூட சில நேரம் இதை பற்றி சில வினாவினை வெளியிட முடியாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் கர்மா இருக்குப்பா, அதை யாரும் மறுக்க முடியாது என்று பிறருக்கு உபதேசம் செய்பவர்கள் கூட சில சமயம் ஏதோ சொல்கிறாங்கப்பா, இல்லைன்னு தோணுது அப்படின்னு கூட அங்கலாய்ப்பதும் உண்டு. ஏன்னா அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தப்பில் வார்த்தைகளைத்தான் மிக மிக மெத்த படித்தவங்க கூட மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். அப்போது ஏதோ தவறு அவர் இழைத்திருக்கிறார் என்று அவர் உள்ளம் சொல்லி கொண்டிருப்பதை நாம் கவனிக்க முடியாது. சரி, இன்றைய சிந்தனையை, இந்த பக்குவம் உள்ள அந்த வார்த்தையை நாம் கேட்டு புரிந்து கொள்ளும் அளவிலே ஒரு சிந்தனை கதையை நாம் பார்ப்போம். இந்தியாவில் ஒரு சிறிய கிராமம். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற கதையை சொன்னால் தான், இப்போ இருக்கிற கதையெல்லாம் சொன்னால் அந்த அளவுக்கு நமக்கு எப்படி எடுத்துப்போம் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, எல்லாருக்குமே புரியக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தான் பழங்கதைகள் எல்லாருமே. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஏஐ வச்சுலாம் நம்ம சொன்னோம்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு பார்க்குறது கூட நேரம் இல்லை, கேட்குறதுக்கு நேரம் இல்லை. இதே ஒரு பஸ்ஸில் போகும்போதாவது கேட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துடன் தான் முற்காலத்தில் நடந்தது அப்படின்னு ஒரு கதையாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழல் எப்போதுமே நிலவுகிறது இந்த புவியிலே. இதில்
அந்த கிராமத்தில் கோவிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்காரர் ஒரு கடையை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். கிராமத்தின் மையத்தில் அவருடைய கடை இருக்கிறது. அவர் ஃபேமிலிஸ் ஒரு 3 தலைமுறைகளாக செயல்பட்டு வந்ததால் கிராம மக்கள் அவரை முழுமையாக நம்பி அவரிடம் என்னென்ன கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ள வேண்டுமோ அந்த வியாபார ரீதியிலே அதை தொடர்ச்சியாக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் செய்து வருகிறார்கள். வேறு சில கடைகள் இருந்தாலும் இது 3 தலைமுறையாக இருக்கிறதுனால அது மேலே ஒரு நம்பிக்கை ஸ்தாபனமாக அவர்கள் அதில் வரவு செலவு வைத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கோவிந்த் என்னமோ திடீர்னு மிகவும் தந்திரமான ஒரு ஆளாக கொஞ்சம் மாற ஆரம்பித்து விட்டார். பிரத்யேகமாக ஒரு திராசையும் அவர் வைத்திருந்தார் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. அந்த கிராமத்தில் ஒதுக்குப்புறத்தில் ராமு என்ற எளிமையான விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் கொஞ்சம் நிலம், கொஞ்சம் எருமை மாடுகள், உழவு மாடுகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குடிசை, மண் குடிசையிலே அவர் வாழ்ந்து வருகிறார். இப்படி எளிமையாக வாழ்க்கையை நடத்தி வரக்கூடிய அந்த ராமு அவருடைய மனைவி என்ன செய்வாங்க, அந்த எருமை மாட்டிலேருந்து வர்ற பால்லாம் எடுத்து அதை காய்ச்சி தயிராக்கி அந்த தயிர் மேலே இருக்கக்கூடிய அந்த மேலே ஏடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த மேல் ஆடைகளை எல்லாம் எடுத்து அதுலேருந்து வெண்ணெய் உருவாக்கி அந்த வெண்ணெய் தயாரிப்பதிலே சிறந்தவளாக கருதப்படுகிறாள். அதை ஒரு மத்துன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பார்த்துருக்கலாம். அது பழைய காலத்தில் இருந்த ஒரு கருவி, எதுவும் குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப மிக பழைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சு, அதை கடைஞ்சி எடுப்பாங்க. இப்போல்லாம் மிக்ஸி வந்துருச்சு, அதில் சார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேடு வச்சு கொடுத்தான். இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு பிளேட்டு மாதிரி வரும், இப்போலாம் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துட்டான். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன மத்து அதில் கடைஞ்சி எடுப்பாங்க. அந்த தயிரையும் அந்த ஆடை எடுத்து வைத்ததையும் சேர்ந்து கடைஞ்சாங்கன்னா அதுலேருந்து ஒயிட்டாக அந்த க்ரீம் வரும். அந்த க்ரீமு பட்டராகும். பட்டர் தான் நம்ம எடுத்து நம்ம உபயோகிக்கிறோம். அது பழங்காலத்துலேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு தொன்று தொட்ட ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லலாம். இதை அந்த காலத்தில் பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற லேடிஸ் செய்வாங்க. அது தலையில் எடுத்துகிட்டு விற்கிறவங்க கூட இருப்பாங்க. மோரையும் அந்த வெண்ணையுமே எடுத்துகிட்டு விற்பாங்க கிராமத்துலேருந்து. இதெல்லாம் இப்போ மாறி போச்சு. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா பட்டர் பேப்பரில் சுற்றி, இல்லைனா பாலித்தீன் பேப்பர்லேயே சுற்றி அனுப்புகிறான். அதை நம்ம இப்போலாம் வாங்கி கொள்கிறோம். முற்காலத்தில் இருந்த ஒரு கலாச்சாரம். இப்போ நம்ம டெவலப்மெண்ட்டில் பிளாஸ்டிக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த வெண்ணெயை தயார் செய்து அந்த அம்மா கொடுப்பாங்க. இவர் கடைக்கு எடுத்துகிட்டு போவார். இதில் நேர்மையாக ரொம்ப நாளாக இருக்கிறார்ல, அந்த கோவிந்தன் கடைக்கு போவார். கோவிந்தன் கடையில் கொண்டு போய் அதை சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு தான் போவார். டெய்லி ஊருக்கு போகும்போது போகிற வழியில் அவங்க அந்த கடைகிட்ட போய் இறங்கிடுவார். டெய்லி காலையில் போய் அந்த கடையில் கொடுத்துருவார். அவர் எடை போட்டு பார்ப்பார். இவர் என்ன கொண்டு கொடுக்குறார், 1 கிலோ ஒரு எடை இருந்ததுன்னா அவர் 1 கிலோ தான் ரெகுலராக வர்றதுனால அந்த 1 கிலோ எடைக்கு அவருக்கு கோதுமையே தானியமாக கொடுப்பார். ஏன்னு சொன்னால் முற்காலத்துலலாம் ஒரு பொருளை வாங்கினா விற்றா பண்டமாக தான் கொடுத்து மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில். அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்டமாற்று வியாபாரம் தான் சொல்லுவாங்க, பார்ட்டர் எக்கானமி அப்படி. இப்போ கூட சில பெரிய லெவலில் நடக்கக்கூடிய வியாபாரங்கள் பண்டமாற்றில் தான் நடந்துகிட்ருக்கு. அது இன்டைரக்டாக நேரடியாக இல்லை, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லாமல் நடக்கக்கூடிய பண்டமாற்று இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது இல்லீகல் பிஸ்னஸ். அது எல்லாமே பண்டமாற்று தான் இன்றைக்கும் இருக்குது. அது நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் எந்த பொருளுக்குமே மதிப்பு அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் அது விளைபொருளாக இல்லை, உற்பத்தி பொருளாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு மதிப்பு கூட. அது ஒரு இடத்துல கோல்டு கூட குறைச்சலாக இருக்கும், அரிசி விலை கூட இருக்கும். அந்த மாதிரி பூண்டு எகிப்துலலாம் ரொம்ப காஸ்ட்லி, இப்போயுமே காஸ்ட்லி தான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொருள்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த விலையை ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அவங்கள்ட்ட கொடுத்து மாற்றிப்பாங்க. ஒருத்தர் நெல் விதைச்சி வாங்குறாங்க, செய்கிறாங்க, உற்பத்தி செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நெல்லை வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கடைகளில் என்ன இருக்கோ இவங்களுக்கு தேவையான பொருளாக வாங்கிப்பாங்க. இடையிலே அந்த மீடியமாக இருக்கக்கூடிய அந்த கரன்சியோ ஒரு மணியோ அந்த லெண்டிங்கோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதுதான் பண்டமாற்று அப்படின்னு சொல்லி பார்ட்டர் எக்கானமி ஒரு பெஸ்ட் எக்கானமியாக இருந்தது. அதில் நிறையா கஷ்டங்கள் இருந்தது. வேல்யூஸ் முடிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் 4ஆம் வட்டத்தில் அது மாறி இன்றைக்கு இருக்கக்கூடிய உருப்படாத எக்கனாமி சேர்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மதிப்பு கூட குறைச்செல்லாம் அந்த காலத்தில் அங்கங்கே அந்தந்த வட்டாரத்தை பொறுத்து இருக்கிறது தான் அந்த பார்ட்டர் எக்கானமி அப்படிங்கிறது. அதில்
இவர் வெண்ணெய் கொண்டு கொடுத்தாருன்னா அவர் 1 கிலோ கோதுமையை கொடுப்பார். இந்த ஒப்பந்தம் 5 ஆண்டுகளாக தடையின்றி தொடர்ந்தது. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பரஸ்பர அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இது வந்து நம்ம வியாபாரம்னு சொல்ல முடியாது, ஒரு டிரான்சாக்ஷன் தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும். ஒரு நாள் காலை கோவிந்து ராமன் மீது ஒரு சந்தேகம் வந்து விட்டது. டெய்லி கொண்டாந்து கொடுக்குறானே, நம்ம வாங்கி அப்படியே வச்சிடுறோமே அப்படின்னு சொல்லி அவன் போனோன்னே அதை எடுத்து எடை போட்டு பார்க்குறான். அவன் ஒரு திராசில் கொண்டு வந்து அந்த எண்ணெயை திராசில் வச்சு எடை போட்டு பார்த்தா அந்த கோவிந்தா அதிர்ச்சி அடைந்தான். அந்த வெண்ணெய் என்ன 900 கிராம் தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட குறைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைய ஒரு 1000 கிராம்ங்கிறது 1 கிலோ, அது 900 கிராம் 100 கிராம் குறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. என்ன இந்த ராமன் நம்மள்ட்ட இவ்வளோ நாள் நம்மள்ட்ட வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த மாதிரி பண்டமாட்டில் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணிட்டானேன்னு அவனுக்கு கோவம் வந்துடுது. உடனே சத்தம் போடுறான், இந்த ராமன் என்னை ஏமாற்றி விட்டான், எங்கே அவனை குப்பைட்டான பாரிப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அந்த கடத்தரில் இறங்கி அவர் அதுக்குள்ளே சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த கோதுமையார் வீட்டுக்கு போயிட்டார் வந்தாள். அதனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த நாட்டாமையெல்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போகிறான். அவங்க தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு சட்டம் நீதிமன்றம்னா அதுக்கு அடுத்த லெவலில் அரசர்கிட்ட போவாங்க. ஆரம்ப கட்ட லெவலில் இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துலேயே ஒரு நாட்டாமல் இருப்பார். அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் 2 பேரையும் விசாரித்து தகுந்த ஒரு தண்டனையோ இல்லை வெகுமதி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அது அந்த ஊருக்காரங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த நீதியின்படி வாழ்வதுங்கிறது ஒரு அந்த காலத்தில் பாரம்பரியமாக நடந்த ஒரு செயல்பாடு. அவர்கிட்ட போய் இவர் சொல்கிறார், இந்த கடைக்காரர், நீங்கள் என்கிட்ட ராமு இந்த மாதிரி ஏமாற்றிட்டாரு, எடையை கொண்டாந்து குறைச்சலாக கொடுத்து என்கிட்ட வெண்ணெயை கொண்டாந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்கிட்ட வந்து டெய்லி கூடுதலான அந்த கோதுமை தானியத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோன்னா அவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு, அப்படியா 900 கிராமுக்கு உன்கிட்ட வெண்ணெயை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கான அந்த ஆள் அப்படின்னு சொல்லி, கூப்பிடியா அந்த ஆள் அப்படின்னு சொல்லி, அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் அதான் அங்கே கோர்ட்ஸ் நடக்கும் அந்த பழைய காலத்தில், இல்லைனா அரசவையில் நடக்கும், 2மே கோர்ட்ஸ் தான். அந்த கோர்ட்டில் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அந்த கடைக்காரர் ஆளை அனுப்பிச்சு கூப்பிட்டோன்னே ராம உடனே பதறி கொண்டு வருகிறான். என்னடா நம்மளை போய் இந்த நேரத்தில் கூப்பிட்றாரு, எதுக்காக அப்படின்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் கையெடுத்து கும்பிட்டு கொண்டு. அப்போ அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கடைக்காரர் உன் மேலே குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார், நீங்கள் எடை குறைந்த வெண்ணெய் தருவதாக கூறுகிறார், இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லி முடிச்சிடுறாங்க அவங்க. உடனே அந்த ராமு அமைதியாக, ஐயா அப்படிப்பட்டவன் இல்லை, நான் அப்படிப்பட்டவன் இல்லை, எல்லாருக்குமே இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாங்களே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த மாதிரி தகுடு திருத்தமெல்லாம் பண்ணி நாங்கள் வாழலை, அப்படி இருந்தால் நாங்கள்லாம் பெரிய வசதியான குடும்பமாக போயிருப்போம், ஏதோ எங்களுக்கு கிடைச்ச சில உற்பத்தி பொருட்களை கொண்டாந்து வெளியில் கடையில் கொடுக்குறேன், அவங்க கொடுக்குற பொருளை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன், இப்படி தாங்கய்யா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் தன் பக்கம் முறையிடுகிறான். அந்த பெற்றோர்கள் என்னை அப்படி வளர்க்கவும் இல்லை, மேலே நான் ஒரு ஏழை, என்கிட்ட வீட்டில் எல்லா சாதனமும் கிடையாது, டூல்ஸோ ஒரு அதுக்குள்ளேயே அந்த டிவைசஸ் எதுவுமே என்கிட்ட கிடையாது, என்னிட்ட ஒரு பழைய திராஸ் இருக்குது, அது 1 கிலோ எடையை போடுமா போடாதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அந்த திராஸில் நான் வெயிட்டு போட்டு கொண்டாந்து கொடுத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அதில் எப்படின்னா என்கிட்ட எடைகல்லே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான் அவன். ஏன் எடைக்கல் இல்லாமல் எப்படியா திராஸில் நீ எடை போடுவ அப்படின்னு அடுத்த கொஸ்டினை அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்குறார். அப்படின்னா பின்பு வெண்ணெயை எப்படி எடை போடுகிறாய் அப்படின்னு கொஸ்டின் வந்தோன்னே இவன் உடனே சொல்கிறான், தினமும் நான் வெண்ணெயை கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக கடையிலிருந்து 1 கிலோ கோதுமையை வாங்கி செல்வது வழக்கம். இது அவரே சொல்லியிருக்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சது. அடுத்த நாள் அதே கடைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வெண்ணெய்க்கு அவர் கொடுத்த அந்த கோதுமையை தூக்கி ஒரு தட்டில் வைப்பேன், அதே அளவுக்கு கோதுமையை வச்சுட்டு அந்த அளவுக்கு நான் வீட்டில் இருக்கிற வெண்ணெயை எடை போட்டு நான் எடுத்து கொண்டு தான் அவர் கடைக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எவ்வளவு கோதுமையை தருகிறீர்களோ அதே அளவு எடைக்கு வெண்ணெயை நான் தினமும் உங்களுக்கு அளிக்கிறேன்னு அவர் பார்த்து அந்த வியாபாரியை பார்த்து இவன் கூறுகிறான். இவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் கசாமுசன் சத்தம் போட்டுட்டு இருந்த கூட்டம் இவனை தாறுமாற உடனே ஒரு மேலே ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வந்ததுன்னா நமக்கு அவங்க மேலே பொறாமை இருக்கும், நேரடியான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய லெவல்லையும் சில பேர் இருப்பாங்க, அது எல்லா கிராமத்துலேயுமே வழக்கம். இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைச்சுன்னா ஆளுக்காலம் வந்துட்டு அதை போனால் இதை போனான்னு எல்லோரும் கத்தம் போடுவாங்க. இந்த பதிலை கேட்டோன்னே சைலண்ட் ஆகிட்டான் எல்லோரும். ஒருத்தனும்
பேசவே இல்லை ஊரில் இருக்கிறவங்களாம். இவனை வந்து எப்படியாவது நம்மளும் சேர்ந்து அவனை குற்றச்சாட்டு வைக்கணும்னு ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்து கொண்டு தானே இருக்கும். அதுக்கு அதில் வாங்கினவனா அதுவும் சத்தம் போட்டுச்சு. சரியான ஒரு பதில் கிடைச்சோன்னா அவங்களும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போது தான் தெரிந்தது கோவிந்த் ராமுவை ஏமாற்ற கோதுமையின் எடையை குறைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள். அந்த தலைவரும் புரிந்து கொண்டது. அப்போ எடை குறைஞ்சி கொடுத்தது கோவிந்தன் தான், ராமு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கி விடுகிறது. அப்போ அந்த நேர்மையற்ற செயல் ராமுவின் மூலமாக அவரிடமே திரும்ப வந்துவிட்டது. அனைவரும் கோவிந்தின் தந்திரத்தை பார்த்து வசைபாடத் தொடங்கினர். அப்போ தான் அந்த ஆளை எல்லோரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரெகுலராக அந்த கடையில் தான் போய் எல்லோரும் வாங்குவாங்க. ராமுகிட்ட அதிகமாக டிரான்சாக்ஷன் யாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பண்டமாற்றுங்கிறது அந்த கடையில் தான் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் இவ்வளோ காலமாக ஃப்ராடு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இவனுக்கு சரியான தண்டனையை கொடுங்க அப்படின்னு எல்லோரும் சத்தம் போட ஆரம்பித்து வருகிறார்கள். பஞ்சாயத்து தலைவர்கள் உடனே அந்த கூட்டத்தில் எல்லோரும் கத்தாதீங்கப்பா, வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சைலன்ஸ்னு ஒரு சுற்றிலால தட்டு வரல அந்த மாதிரி ஏதோ செய்கிறாரு. எல்லோரும் வாயடைச்சு நிற்கிறாங்க. என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேடிக்கை பார்க்குறார்கள். மற்றவர்களுக்காக நீ அமைத்த பாதையில் நீயே நடக்க வேண்டியிருக்கும். நீ ஏன் இப்படி ஏமாத்தின? நீ தான் அந்த பாதையை அமைச்சு கொடுத்துருக்க அவனுக்கு. அதில் முன்னாடி பயணித்தவன் நீ தான். அது தெரியாமையே நீ உன்னை ஏமாற்றி விட்டான் ராமனு எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி அவனை ரெண்டு திட்டிட்டு இதுக்கு தண்டனையாக 5 ஆண்டு அவனுக்கு எவ்வளோ நீ கொடுக்கணுமோ அந்த 100 கிராம் அப்படிங்கிற ஒரு இடம் மாதிரி ஏதோ ஒரு எடையை போட்டு 5 வருஷத்துக்கு எவ்வளவு எடை கொடுக்கணுமோ அந்த கோதுமையை நீ அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தீர்ப்பு எழுதுகிறார்கள். அதை கொடுத்து விட்டு நீ இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த கடையை மூடிட்டு ஊரை விட்டு வெளியேற்றப்படுகிறார். அவனை இந்த கிராமத்தை விட்டு கடத்தி விடுகிறார்கள். அதை கொடுத்துட்டு தான் நீ வெளியில் போகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களும் பொது சொத்தாக கருதப்படும் அப்படின்னு தீர்ப்பு எழுதிடுறாங்க. அவனும் ரொம்ப வெட்கித்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதை ஈடாக என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த ரூபாயையோ இல்லை கரில் இருக்கக்கூடிய மற்ற பொருள்களையோ எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிக்கிறான் அந்த கோவிந்தன் அப்படிங்கிற அந்த வியாபாரி. இதுதான் அந்த அடிப்படையாக எழுதப்பட்ட அந்த கதை. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறது மிக வாழ்க்கையில் பல சம்பவங்களில் இது பொதுவாக இருக்கும். இந்த கதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து கொடுக்கறது. அதில் ஒரு சப் கிளாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறதுல அடுத்த கிளாஸ் அந்த கர்மாவளி என்னென்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு குரலாசிரியர் முன்னறிய அந்தையும் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதனால் அந்த அடிப்படையிலும் உருவாக்கப்பட்ட ஒரு வினை கொள்கை பற்றிய கதை தான் இது. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடல் கூட இருக்கிறது. அந்த தீதும் நன்றும் அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் பாடினார்ல, அந்த வைர வரிகளுக்கு ஈடாக அது புறநானூற்று பாடல் ஆக்சுவலாக முன்னாடி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. துன்பமும் இன்பமும் நம் செயல்களால் வருவதே புறக்காரணங்களால் அல்ல அப்படிங்கிறது தான் அவங்க நமக்கு நிரூபிக்கக்கூடிய உண்மை. அதுதான் நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கும் இன்பத்திற்கும் பிறர் அல்ல காரணம் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய எமோஷன்ஸ் தான். ஒரு விஷயத்தை துன்பத்தை விட நம்ம இன்பமாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம அதை துன்பமாக எடுத்துக்கிட்டு புழுங்கிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில். இது சகஜமாக எல்லாருக்கும் உள்ளது தான். அங்கே இருக்கிறவன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நமக்கு அந்த இடம் பிடிக்கலன்னு சொல்லுவோம். சில உணவுகள் நல்லா இருக்குன்னு அவன் சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பான், நமக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படிம்போம். அது மாதிரி எல்லாமே துன்பமும் இன்பமும் நம் செயல்களே வரக்கூடியது தான், புறக்காரணங்களால் அல்ல அப்படிங்கிறது தான். தானே தனக்கு கரி அப்படின்னு ஒரு பாடல் வரும் அறநெறிச்சாரத்தில். அந்த பாடலில் கூட இதுதான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதுதான் இக்கதையின் நீதி. நம்முடைய செயல்கள் அவை நல்லவையாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு நாள் நம்மிடமே திரும்பி வரும். பிரபஞ்சம் நம் கணக்குகளை சரியாக வைத்திருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு தான் சொல்லணும். இது நாட் ஓன்லி சூரிய குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அத்தனை அண்டங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமே இது பொதுவானது அப்படின்னு மிகப்பெரிய ஞானிகள் முழுதும் உணர்ந்த தீர்க்க தரிசிகள் பலருமே சொல்லியிருக்கிறார்கள். இதை நம்ம சூரிய குடும்பத்துக்கு மட்டும் இந்த கணக்கு போடுறது இல்லை, உலக நீதி பிரபஞ்ச நீதி அப்படின்னு சொல்லலாம். இது செத்த உடனே ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்கும் நமக்காக. அதில் ஒரு
அதாவது 5 தொகை கணக்குன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு பார்த்து புண்ணியம் எவ்வளவு இருக்குது, பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு முறைப்பாடு இருக்கிறதுன்னு தெரியுது. ஒரு சில ஞானிகள் புண்ணியம் தனியாக உனக்கு கிடைக்கும், அதற்குரிய இன்பங்களும் கிடைக்கும். ஆனால் அந்த இன்பத்தை நுகரும்போது கூட நாம் துன்பமாக கணிக்கக்கூடிய தருணத்தை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அது நம்ம தலையெழுத்து. அது நம்மளுடைய ஆளுமை, நம்மளுடைய எமோஷன்ஸ் அந்த நேரத்தில் நமக்கு முடிவு செய்கிறது. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்தை தான் உனக்கு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கோம், நல்ல குழந்தைங்களை கொடுத்துருக்கோம், நல்ல கணவனை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் யாரையோ ஒப்பிட்டு பார்த்து எனக்கு இன்னும் மோசமாக இருக்குது எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்பவர்களுக்கு புண்ணியம் இருந்தும் அது பாவமாக, அது ஒரு சாபமாகத்தான் அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிற உண்மையும் அதெல்லாம் சப்கிளாஸ் மேலே படிக்க படிக்க நம்ம தெரிந்து கொண்டே போகலாம். எவ்வளவு அனுபவிக்க வேண்டும் என்ற நிர்ணயம் செய்து மீண்டும் பிறக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ பிறவி சுழற்சி இந்த திராசிலேருந்து தான் முடிவாகி வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நாம். அது நீதி நேர்மையான ஒரு பேலன்ஸ், ஒரு திராசு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது இயற்கையின் கையிலே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒரு விதியை வகுத்திருக்கிறது. அதற்கான நியதியை இந்த இயற்கை நமக்கு அந்த திராசில் வச்சு இந்த பக்கம் இடம் எவ்வளோ இருக்குது, அந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்கின்ற செயல்கள் என்னவாக இருக்கும்? எண்ணம், சொல், செயல், இந்த 3 தான். நாம் எல்லா விஷயத்தையும் உள்ளே வாங்குகிறோம், அது பூரா உள்ளே ஸ்டோர் ஆகுது. அது என்ன உணர்வுகளாக, உணர்ச்சியின் வழியாக உணர்வுகளாக மாற்றப்பட்டு உள்ளே போய் நமக்கு ரெக்கார்ட் ஆகுது மனசில். அதெல்லாம் திருப்பி வெளியில் வருது. அப்போ உள்ளே ரெக்கார்டாகி வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதெல்லாம் நம்ம தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாட்ஸு தான் உள்ளே போய் டெபாசிட்டும் ஆகுது, வெளியில் வித்ட்ராயலும் ஆகிறது. அதுலேருந்து தான் நமக்கு செயல்கள் துவங்குகின்றன. அதனால் ரூட் லெவலில் இருக்கிறது எண்ணம். அதன் பிறகு வெளியில் வர்றது என்ன? சொல். ஆமாம், பேசுகிறோம். மொழி வந்ததுக்கு பிற்பாடு நம்ம மொழிய வார்த்தைகளை எத்தனையோ இருக்கிறது. அதில் ரொம்ப டாப் லாங்குவேஜ் இதெல்லாம் நம்ம ஒன்றும் கணக்கு பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கிராமத்தில் இருந்தாலும் கொச்சி மொழியில் பேசினாலும் அதுதான் செயல்பாடு அங்கே. அதன் பிறகு கைகள் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அடிக்கிறோம், உதைக்கிறோம், அன்பாக தடவி பார்க்குறோம், நமக்கு வேண்டிய பொருட்களை நம்மளே தயாரித்து கொள்கிறோம், விவசாயம் செய்கிறோம். இதெல்லாம் செயல்பாடு. இதனால் நமக்கு என்னென்ன கணக்குகள் வருதோ அத்தனையும் கூட்டி கழித்து பார்த்தா நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை இந்த இயற்கை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. இவை அனைத்தும் ஒரு விதை. இந்த 3 தான் விதைக்கு காரணமானது. எண்ணம், சொல், செயல்ங்கிறது தான் நமக்கு என்ன கிடைக்கணுங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு விதை. நாம் விதைப்பது என்ன, அதையே தான் நாம் அறுவடை செய்கிறோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கிறது. அதைத்தான் இந்த எண்ணம், சொல், செயல் தான் அந்த விதை அப்படிங்கிறது. நன்மை விதைத்தால் நன்மை, தீமை விதைத்தால் தீமை. இது ஒரு மத கருத்து மட்டுமல்ல, இது இயற்கையின் மாறாத ஒரு சட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏதோ நம்ம மதத்தில் சொன்னாங்களா, இன்னொருத்தங்க அதை கடைபிடிக்கக்கூடாது, அவங்க மதத்தில் இருக்கிறது நமக்கு ஒன்றும் ஒத்து வராதுங்க, நமக்கு வேறு சாமி, நமக்கு வேறு தத்துவம் அப்படிலாம் நினச்சிக்கணும்னா அர்த்தமே இல்லை, அவசியமே இல்லை. இது பொதுவான ஒரு நியதி. இயற்கைன்னு சொல்லிட்டா எல்லாருக்குமே பொதுவானது. பிரபஞ்சத்தின் சட்டம்னு சொன்னால் எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்தந்த நாட்டுக்கு வெவ்வேறையாக இருக்கலாம், அந்தந்த மதத்துக்கு வெவ்வேறையாக இருக்கலாம், 1002 அரசியல் இருக்கலாம், ஆனால் இது ஒரு பொதுவான நியதி அப்படிங்கிறது தான். கோவிந்தன் நினைத்தான், சில கிராம் குறைந்தால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சில கிராம், அந்த துல்லியமான ரொம்ப குறைச்சலான அளவுள்ள தந்திரத்தினால் விளைந்த விதை என்ன செய்தது? 5 ஆண்டுகளில் அவனுடைய மரியாதையை அழித்து விட்டது. 5 ஆண்டுக்கு முன்னாடி தான் அவன் ஆரம்பிக்கிறான் அந்த சின்ன தப்பை செய்யறதுக்கு. 100 கிராம் அளவுக்கு தான் தப்பு செஞ்சான். அது அப்போ எவ்வளோ எடையாக சேர்ந்துருக்கு பாருங்கள். திரும்பி ரிட்டன் முற்பகல் செய்தது அவனுடைய காலத்தில் செஞ்சது 5 வருஷம் கழித்து திருப்பி அவனுக்கு ரிட்டர்ன்ஸாக வருது. நாம் என்ன டெபாசிட் பண்ணுறோமோ அதுதான் ரிட்டர்னாக நமக்கு வரும் அப்படிங்கிற உண்மையை அந்த ராமும் அப்போ தான் தெரிந்து கொண்டான். அவன் வழியே நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் வாழ்க்கையில் பல தவறுகளை செய்கிறோம். வழியில் சிறிது பொய், வியாபாரத்தில் சிறிது குறை, உறவுகளில் சிறிது வஞ்சகம். இது குறைந்தபாடே இல்லை. மேலே இருக்கிறதுல கூட 2ம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த உறவுகளில் சில வஞ்சகம் இருக்குது பாருங்கள், அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ரிட்டன் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம காலத்திலே அவங்க அனுபவிக்கிறத நாமும் பார்த்துருக்கிறோம், நாமும் அனுபவித்துத்தான் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உணர வேண்டும். ஆனால் இந்த சிறிய தவறுகள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய விளைவாக நம்மையே வந்து தாக்கும் அப்படிங்கிறது தான் நியதி. அது ஒன்றும் நம்ம தப்பிக்கவே முடியாது. அந்த கூண்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு கண்ணாடி.
நாம் உலகத்துக்கு என்ன காட்டுகிறோமோ அதே தான் உலகம் நமக்கு திருப்பி காட்டும். தட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன். நாம் அன்பு கொடுத்தால் அன்பு திரும்ப கிடைக்கும். நாம் கோபம் கொடுத்தால் கோபம் திரும்பும். நாம் நேர்மை கொடுத்தால் மரியாதை கண்டிப்பாக திரும்பும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் நேர்மையாக இருந்தாலும் வாழ்க்கை சோதிக்கிறது. அப்போது மனம் உடைய வேண்டிய அவசியமே இல்லை. திராசு உன்னை கண்டிப்பாக காப்பாற்றும். எப்போதுமே கூட குறைச்சலாக சாயறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அந்த இயற்கையினுடைய திராசில். அதனால் என்னடா நம்ம நேர்மையாக இருந்தாலும் வாழ்க்கை இப்படி சோதிக்கிறது அப்படின்னு நீ நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏனோ எப்பையோ என்றைக்கோ செய்தது இன்றைக்கு உனக்கு பலனாக கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் நீ அதுக்காக அதிர்ந்து போய் மறுபடியும் அநியாயமான செயல்களில் இறங்க வேண்டாம் என்பதும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது இந்த இயற்கை. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நமக்காக சாயும். கர்மத்தின் சக்கரம் மெதுவாக சுடலும். சக்கரம் சொன்னாலே நீ ஒரு சைக்கிள் டியூபோ எதை எடுத்துக்கிட்டாலும் மவுத்து ஒன்று இருக்கும், அதில் தான் காற்று நம்ம அடிக்கணும். அது மேலேயும் கீழேயும் வந்து தான் போயிட்டே இருக்கும். சக்கரம் சுற்றும்போது அந்த சக்கரத்தில் அந்த காற்றை அடிக்கக்கூடிய அந்த மவுத்து எங்கே இருக்கோ, இன்பத்தில் இருந்தால் இன்பம், துன்பத்தில் இருந்தால் அது மாறி மாறி தான் வந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒருபோதும் அந்த சுழற்சி நின்று போவதே இல்லை. நேர்மையாக இருங்கள். யாரும் பார்க்கவில்லை என்றாலும் சிறிய செயலை கூட லேசாக எடுத்துக்கொண்டு செயல்பட துவங்காதீர்கள். பொய்யில் கட்டிய வெற்றி நிலைக்காது என்றுதான் இயற்கை கூறுகிறது. நாம் அளப்பது நம்மையே அளக்கும். கர்மத்தை நாம் நம்புவோம், அது ஒருபோதும் தவறாது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கோவிந்தன் என்ன செய்கிறான் அந்த வாழ்க்கையிலன்னா, நல்ல வாய்ப்பு இருந்தும் அவங்க அப்பா, அவருக்கு தாத்தா, அவங்க பரம்பரையே செய்யாத ஒரு தவறை இவன் செய்துவிட்டு அந்த ஊரை விட்டே காலி செய்கிறான். அந்த மாதிரி கோவிந்தன் தங்கத்தை இழக்கவில்லை, தன் மரியாதையை இழந்தான். ஆகையால் இன்றிருந்து நாம் தீர்மானிப்போம், யாரையும் ஏமாற்ற வேண்டாம், யாரையும் குறைத்து அளக்க மாட்டோம் மனதளவில் அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு, கர்ம வினையின் விதி ஒருபோதும் தோற்பதில்லை. நேர்மையாக இருங்கள். ஏனெனில் உங்கள் செயல்களையே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தின் தராசு பொய் சொல்லாது, கர்மம் தவறாது, வாழ்க்கை மறக்காது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்ற முதுமொழி என்ன கூறுகிறது? திணையை போட்டால் திணையை அறுப்போம், விவசாயத்தை நாம் செய்கிறோம். அதே போல் நாம் இந்த திணையை போட்டு நம்ம, அதாவது ஒரு நெற்பயிரை வச்சு நாம் எப்படி நாம் நெல்லை எடுக்கிறோமோ, அதே போல் நாம் என்ன செயல்களை செய்கிறோமோ, அந்த 3 எண்ணம் சொல் செயல், இதன் வழியாக நாம் என்ன விதைக்கிறோமோ அதற்கான பலனை நாம் பன்மடங்காக ஒரு 5 வருஷத்துக்குள்ளதை ஸ்டோர் பண்ணி அவனுக்கு அடிச்சதில்லை, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் திருப்பி அழித்து விடும். அது சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த 2வது கஷ்டமாக இருக்குங்கிறதான் நம்மளால் தாங்க முடியல. சந்தோஷத்தை கூட நம்ம சாதாரணமாக எடுத்துப்போம் சில நேரத்தில், சில பேர் கூட எடுத்துப்பாங்க அதை. ஆனால் ரொம்ப பெரும்பாலானவங்க சும்மா அப்படி நம்மட்டு சிரிப்போடு போயிட்டு இருப்பாங்க. எவ்வளோ மகிழ்ச்சி வந்தாலும் என்ன வந்தாலும். ஆனால் கஷ்டம் வந்தால் புலம்புன்னு புலம்புவான். அதுதான் யாருக்குமே ஒத்து வராதாக. நம்மிடம் நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் இருக்கவே செய்கின்றன. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது செயல்பாட்டாக வெளிப்படும்போது இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டுவிடும். அப்போது பிரபஞ்சம் இந்த விவசாயத்திற்குரிய விளைவை வரமாகவோ சாபமாகவோ நமக்கு அளிக்கும் என்பது தானே இயற்கையின் யதார்த்தம். இதுதான் இயற்கையின் நியதி என்பது. இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த கதையை நமக்கு எடுத்து கூறுகிறது. இது கதையல்ல, மனித வாழ்க்கையின் யதார்த்தம் இதுதான். தீய குணத்தை விதைத்து விவசாயம் செய்தால் சாபமாக வெறும் துன்பத்தையே விளைவித்து நமக்கு அழித்து விட்டு செல்லும். மாறாக நல்ல குணத்தை விதைத்து அதே விவசாயத்தை நாம் செய்தோமானால் வரமாக பெரும் லாபத்தையே நமக்கு தந்துவிட்டு செல்லும். அதாவது நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் நாம் விதைப்போம். நம் ஆளுமை எப்படி இயங்குகிறதோ அதற்கேற்ற விளைவுகளைத்தான் நாம் சந்திப்போம். இது ஆளுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஆளுமைன்னு எல்லாம் பர்சனாலிட்டி அப்படிம்பாங்க. அதெல்லாம் இப்போ உளவியலில் வந்தது. பழைய காலத்தில் அதை வேறு ரூபத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போல்லாம் ஆளுமை அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆளுமையிலே நாம் என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த ஞானம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆளுமைன்னா நம்ம பெருசாக ஒன்றும் கற்பனை பண்ணி கொண்டு இருக்க முடியும். ஏன்னா சில பேருக்கு பர்சனாலிட்டின்னா ஆளுமைன்னு பேசுவாங்க, அது என்ன அர்த்தம்னு கூட தெரியாமல் கூட பேசி கொண்டு இருப்பார்கள். ஆளுமையை மாட்டலாம் நமக்கு விளைவும் மாறி நிற்கும் என்ற யதார்த்தம் நமக்கு புரியணும். மெயினாக அதான். அது நாம் எப்படி அதை மாற்றி
நாம் வாழ்க்கையில் வாழ்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாருக்கிட்டுக்குமே பொதுவாக நாம் உள்ளே என்ன வாங்குகிறோமோ நல்ல விஷயமாகவும் வச்சுருப்போம், சில பேர் நமக்கு பிடிக்கலன்னா அதை கெட்ட விஷயமாக வச்சுருப்போம். அதுதான் ராகத்வேஷம். இப்போ கொஞ்சம் முதல் நிகழ்ச்சியில் கூட சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த ராகமாக நம்ம உள்ளே எடுத்து உள்ளே வச்சுருப்போம். ஆனால் அது நல்ல விஷயமாக கூட இருக்கும். நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அது கெட்ட விஷயமாக உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அது மாதிரி குழந்தை பருவத்துலேயும் சரி, பெரியவங்களாக போயும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நம்ம உள்ளே வச்சுருப்போம். ஆனால் செயல்பாட்டுக்குன்னு ஒரு ஏரியாவை நம்ம வச்சுருப்போம். அதில் இந்த நல்லதுலேருந்து சிலதை அள்ளி போட்டு வச்சுருப்போம், கெடுதல்லேருந்து கொஞ்சம் விஷயத்தை அள்ளி போட்டு உடனடி செயல்பாட்டுக்குன்னு ஒரு மெமரி ஏரியாவை நம்ம வச்சுருப்போம். கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொன்னால் ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ரேண்டம் அக்சஸ் மெமரி. எந்த நேரத்துலையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா நம்ம மனசில் இருக்கும். அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், முழுமையாக நல்லதும் இருக்கும், முழுமையாக கெடுதலும் இருக்கலாம். அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் பர்சனாலிட்டி. அது அவன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணங்களையும் தொகுத்து அந்த நேரத்தில் திடீர்னு நம்ம செயல் பண்ணோம்னா என்ன அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். தட் இஸ் கால்டு ஆளுமை. அந்த ஆளுமையை நாம் எப்பயுமே சீர் செய்து வைத்து விட்டால் அதுதான் விவேக ஞானம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஏரியாவை நாம் எப்பயுமே சரி செய்து வைத்து கொள்ள வேண்டும். அங்கே என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு உற்பத்தியாகி உடனடியாக வருங்கிறது தான் உளவியல் கூறும் நமக்கான ஒரு வழிகாட்டுதல். ஆக ஞானியரும் தத்துவங்களும் அதையே தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் உளவியலும் நமக்கு எடுத்துரைக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டு நாம் நல்ல விதையையே விதைத்து நல்ல ஒரு பயிரையே அறுவடை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய கதை சிந்தனைக்கான கதையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நாள் நாம் சந்திப்போம்.